ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன மான்வா பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனத் சாப்டர் 3 தாங்க பார்க்க போகிறோம். ஓகே, டேரெக்டாக மான்வாக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் சாப்டரில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா, அதாவது கிளானட் வந்து இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிருப்பாரு. இப்போ உடனே அதெல்லாம் இது பண்ணிவிட்டு உடனே எல்லாருமே வணங்குறாங்க கிளானட்டை பார்த்து. உடனே கிளானட் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, ஹீரோவும் அவங்க அப்பாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கப்புறம் கிளானட் வந்து மினிஸ்டர் அப்படின்னு கூப்பிட்றாரு. அந்த மினிஸ்டர் வந்து என்ன சொல்லுங்கள் மை லார்ட் அப்படின்றான். ஸ்வாட் யூனிட் ப்ரிப்பேர் பண்ண சொன்னி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு ஸ்வாட் யூனிட் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்க இப்போ தான் வந்தாங்க. ஃபோர்த் ஸ்வாட் யூனிட் வந்து ரெடியாக இருக்காங்க உங்கள் கமாண்டுக்காக. உடனே கிளானட் வந்து ஃபோர்த் ஸ்வாட் யூனிட்டை வந்து ப்ரிப்பரேஷன்லாம் முடிக்க சொல்லுங்கள், அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுங்கள். உடனே ஹீரோ சொல்கிறான், இது கனவோ ரியாலிட்டியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அந்த பார்வை அது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் எனக்கு. உடனே கிளானட் சொல்கிறாரு நம்ம ஹீரோவை பார்த்து, நீ சாப்பிட்டதுக்கப்புறம் என்னை வந்து கிளானட் ரூமில் வந்து பாரு. உடனே இது ஹீரோ கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே நிற்கிறான். உடனே ஹீரோ பாடி கார்டு கிட்ட கேட்குறான், உங்ககிட்ட எதனா டைஜஸ்டிங் பில்லு எதனா இருக்கா என்ன. உடனே சாப்பிட்ற இடத்த காட்டுறாங்க. அங்கே பார்த்தா கிளானட், அப்புறம் இவனோட ரெண்டாவது அக்கா, அப்புறம் ஹீரோ எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ என்ன யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்மாஸ்பியர் அப்போ எப்படி இருந்ததோ அதேமாரி தான் இப்போவும் இருக்குது. நான் வந்து இப்போவும் சொல்ல முடியும் என்னால், நான் வந்து மூக்கால் சாப்பிட்றேனா இல்லை வாயால் சாப்பிட்டேனான்றதே எனக்கு தெரியாது. இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஏன்னா கிளானட் வந்து என்னை தனியாக கூப்பிட்டுருக்கிறது. இப்போ யாராச்சும் எதனா இங்கே பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும், அப்படியே இந்த அட்மாஸ்பியரே மாறிடும். உடனே கிளானட் வந்து செகண்ட் சைல்டு அப்படின்னு சொல்லி, உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸில் நீ ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், நான் கொஞ்சம் தான் அச்சீவ் பண்ணியிருக்கேன், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 3 ஸ்டார் அச்சீவ் பண்ணேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணு. உடனே கிளானட் என்ன சொல்கிறேன்னா, உன் வயசுக்கு நீ இதை அச்சீவ் பண்ணதே பெரிய விஷயம், நீ இப்படியே கண்டினியூ பண்ணு. உடனே ஹீரோ நினைக்கிறான், இது அற்புதமான விஷயம், அவள் வயசுக்கு அவள் வந்து 3 ஸ்டார் அச்சீவ் பண்ணியிருக்கிறது. இவெல்லாம் பிறக்கும் போதே டேலண்ட்டோட பிறந்திருக்கா, இருந்தாலும் இவெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறா. பரவாயில்ல, என்னோட ரெண்டாவது அக்காவுக்கு சிரிக்கவும் தெரிஞ்சிருக்கு, ஆனால் அவள் சிரிக்கும் போது கொஞ்சமாச்சும் பார்க்க நல்லா இருக்கா. உடனே ஹீரோட ரெண்டாவது அக்கா அங்கே போய் உட்காந்துட்டு உடனே ஹீரோவை பார்த்து முறைக்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறான், இல்லை நான் சொன்ன விஷயத்த வாபஸ் வாங்கிக்கிறேன். உடனே கிளானட் கேட்குறாரு, தேர்ட் சைல்டு நீ வெளியே போனதான் நான் கேள்விப்பட்டேனே. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறான், ஆமாம் வெளியே எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால தான் நான் போயிருந்தேன். உடனே கிளானட் சொல்கிறாரு, சரி நீங்கள் சாப்பிடுங்க, நான் இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஹீரோ உடனே நினைக்கிறான், அவரை பார்த்தா அவர் ஏதோ சொல்ல வந்த மாதிரியே இருக்குது, அதுவும் இல்லாமல் மீல் டைமுக்கு அப்புறம் தான் அவர் வந்து என்னை பார்க்க சொல்லியிருக்காரு. உடனே ஒரு சர்வெண்ட் வந்து சொல்கிறாங்க, யங் மாஸ்டர் கிளானட் வந்து இப்போ தான் சொன்னார், இன்றைக்கி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து பார்க்க சொல்லியிருக்காரு உங்களை. ஏன் திடீர் மாற்றம் அப்படின்னு அவனுக்கே புரியல. உடனே நம்ம ஹீரோ வந்து அவன் ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான், நான் ஏன் இன்னும் எழுந்திருக்காமல் இருக்கேன், ஒருவேளை இது கனவா இல்லை கனவு இல்லையா, இது என்ன நான் மறுவாழ்வா என்ன, நான் இதை வெறும் கதைகளில் மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கேன், அப்படி இது மறுவாழ்வா மட்டும் இருந்தால் நான் தான் அந்த எவன்லி டீமனை முதல்ல கொல்லுவேன். உடனே நம்ம ஹீரோ நினைக்கிறான், நான் எமோஷ்னலாக பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்கேன். உடனே ஹீரோ நினைக்கிறான், என்னால் எப்படி எவன்லி டீமனை கொல்ல முடியும், எவன்லி டீமன் வந்து 3 சுப்ரீமையும் கொன்னவன், அவனெல்லாம் என்னால் கொல்லவே முடியாது. என் கடந்த காலத்தை நான் நினச்சி பார்த்தா நான் ஒரு ஸ்டூபிட் டிமானிக் ஹியூமனாக தான் வாழ்ந்திருக்கேன். எவன்லி டீமனோட காலுக்கு அடியில் இருந்ததுனால தான் நான் உயிரோடவே இருந்தேன். என்னோட கடந்த காலம் வருத்தத்துக்குரியதாக மட்டும்தான் இருந்தது. அந்த விஷயங்கள்லாம் தான் என்னை இப்போ ரியலைஸ் பண்ண வச்சிருக்கு. இது மட்டும் உண்மையிலே மறுவாழ்வாக இருந்தால் நான் வேறு லைஃப்பை கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். எது எப்படியோ எவன்லி டீமன் வந்து வீச்சுவால் கையால் தான் சாக போகிறான், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் டிமானிக் கல்ட்டே டிஸப்பியர் ஆகிடும். இதெல்லாம் முடிகிற வரைக்கும் என்னோடய வாழ்க்கையை நான் வந்து அமைதியான வாழ்க்கையாக வாழணும். நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிடவே கூடாது, என்னோட கடந்த காலத்து வருத்தங்களோடலாம் நான் வாழ விரும்பவே இல்லை. உடனே நம்ம ஹீரோ நினைக்கிறான், முதல்ல இன்டர்னல் எனர்ஜியை ஃபீல் பண்ணணும். நான் இந்த உடம்பு ஃபுல்லாகவே தேடி பார்த்து கடைசியில் இந்த அளவு இன்டர்னல் எனர்ஜி தான் எனக்கு இப்போ இருக்குது என் உடம்புல. உடனே நம்ம ஹீரோ வந்து அவங்க அக்கா கூட வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறான். அவள் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா எவ்வளோ கேவலமான இன்டர்னல் எனர்ஜி எனக்குள்ளே இருக்குது. இப்போது என்னால் இது மூலமாகவே தெரிஞ்சிக்க முடியுது அவள் எவ்வளோ சக்தி வாய்ந்தவளாக இருக்கான்ட்டு. அதுவும் இல்லாமல் அவள் என்னோட 1 வருஷம் தான் பெரியவ, ஆனால் அவள் இப்போவே 3 ஸ்டாரில் இருக்கா. இதிலெல்லாம் நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை இப்போதைக்கு. இப்போ என்னால் பண்ண முடிஞ்சது எல்லாமே கல்டிவேஷன் டெக்னிக் மட்டும்தான். அதுவும் கூக்லானில் வந்து அவங்களோட சில்ட்ரன்ஸுக்கு மட்டும்தான் இந்த டெக்னிக்கை கற்று தருவாங்க. அதுக்கு பேர் தான் இந்த கூ ஃப்ளேம் வீல் ஆர்ட். நான் இந்த ட்ரைனிங்கை மட்டும் ஒழுங்காக பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஒரு நாள் கண்டிப்பாக 4 ஸ்டார் அட்டைன் பண்ணுவேன். அப்போ வந்து ஃப்ளேம் டெக்னிக்கை வந்து என்னால் பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் நான் எப்போ 7 ஸ்டார் அட்டைன் பண்ணுறனோ அப்போ என்னால் ஃப்ளேம் இன்டர்னல் எனர்ஜியை என் உடம்பு ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போது நான் வெறும் 1 ஸ்டார் உள்ள ஒரு குழந்தை தான். உடனே ஹீரோ நினைக்கிறான், என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு இன்டர்னல் எனர்ஜியை வந்து நான் சேர்க்கணும், அப்போ தான் என்னால் வந்து 2 ஸ்டார் அட்டைன் பண்ண முடியும். என் கடந்த காலத்தில் பண்ண தப்பை நான் இந்த வாட்டியும் பண்ண மாட்டேன். அந்த டிமானிக் ஹியூமன் பவர் வாங்குறது அது வாங்காமல் இருந்தால் தான் என்னால் ஸ்மூத்தான லைஃப்பை ரன் பண்ண முடியும். இங்கே அதுக்கு நான் என்ன பண்ணால் முதல்ல என்னோட இன்டர்னல் எனர்ஜியை வந்து நான் அதிகமாக்கணும். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா இந்த உடம்பு கண்டிஷனை வச்சுட்டு என்னால் இன்டர்னல் எனர்ஜியை வந்து சேகரிக்க முடியாது. நான் இதேமாரி பண்ணிட்டு இருந்தேன்னா எனர்ஜி டீவியேஷனால் நானே இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணதுக்கு ஒரு லாபம் இருக்குது. இயர்லி ஸ்டேஜ் தான் இருந்தாலும் நான் வந்து 2nd ஸ்டார் அட்டைன் பண்ணிட்டேன்.
இதையே இப்படி கண்டினியூ பண்ணுவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டினியூ பண்ணாலே போதும். என்னால் கண்டிப்பாக ஒரு நாள் அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் வருங்காலத்தில் நான் எந்த ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவும் எடுக்க போகிறதில்ல. உடனே ஹீரோ வந்து காலைல கண்முழிக்கான். எழுந்த உடனே பார்த்தா உடம்பு ஃபுல்லாக வலிக்குது. இது என்ன அந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்ததுக்கே இந்த அளவுக்கு உடம்புலாம் வலிக்குது? இது என்னோட தப்பு தான். சின்ன வயசுலேருந்தே நான் ட்ரைனிங் எடுத்தது கிடையாது. இன்னும் நான் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. நான் மதியம் தான் கிளானட் ரூமுக்கு போனோம். அது வரைக்கும் நான் வந்து ட்ரைனிங் எடுக்கலான்னு இருக்கேன். அப்படி ஹீரோ சொல்லிட்டு சந்தோஷமாக கதவை திறந்து ஆப்போசிட்டில் வந்து நம்ம சியோவில் வந்து உட்காந்துக்கிட்டு ஹாய் அப்படின்னு சொல்கிறா. இதோட சாப்டர் 3 முடிஞ்சு மக்களே. நெக்ஸ்ட் சாப்டர் வந்து நாளைக்கு வரும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.